40 வாட்ஸ் 50 வாட்ஸ் அந்த மாதிரி இது கேட்பாங்க. நம்மக்கிட்ட 50 வாட்ஸ் அந்த மாதிரி சர்டிஃபிகேட் இருக்குங்கண்ணா. ஸ்டிக்கர் குவாலிட்டி பாருங்கண்ணா, எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணாலும் ஒன்றும் ஆகாதுங்கண்ணா. ஆக்சுவலாக என்ன இருக்கோ ஆமாங்க, எதுவுமே ஆகாதுங்கண்ணா. என்ன இருக்குது அப்படின்னா நம்ம டிடிஎஃப்பில் நம்ம வந்து 90% இங்க் 80% இங்க் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கோங்கண்ணா. வெளியிலலாம் பார்த்தோம்னா 80 90 இந்த மாதிரி ஓட்டுறது இல்லைங்கண்ணா. குவாலிட்டி கம்மி பண்ணுறதுக்காகவே 60 70 இந்த மாதிரி ரேஞ்செல்லாம் வச்சு ஓட்டி கொடுக்குறோம். ரெயின்போ ஸ்டிக்கர்ஸுங்கண்ணா, இதெல்லாம் பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுக்குறோங்கண்ணா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூரில் இருக்கிற பிரியா கிரியேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆஃபீஸுக்கு தான் வந்திருக்கோம். தொடர்ந்து கார்மெண்ட்ஸ் ஓரியன்டாக வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். நிறைய பக்கம் நிறைய டைப் ஆஃப் ஸ்டிக்கர்ஸ் பார்த்துருக்கோம். டிஷர்ட்டில் பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் ஸ்டிக்கர்ஸ் நிறையா பார்த்துருக்கோம். அது எங்கே தயார் பண்ணுறாங்கன்னு சொல்லி தேடி சர்ச் பண்ண ஒரு இடம் தான் இந்த பிரியா கிரியேஷன்ஸ். இவங்க நிறைய வெரைட்டி ஸ்டிக்கர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ என்ன மாதிரி வெரைட்டிக்கு பண்ணிகிட்ருக்காங்க, என்ன காஸ்ட்டுக்கு பண்ணிகிட்ருக்காங்க, இது மெயினாக பார்த்தீங்கன்னா கார்மெண்ட்ஸு இல்லை நீங்கள் ஒரு ஹோல்சேல் ஷாப் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. நம்ம ஆஃபீஸ் நேம் என்ன, எங்கே லொக்கேட் ஆகிருக்கீங்க ப்ரோ? நம்ம ஆஃபீஸ் வந்து பார்த்தோம்னா திருப்பூர் காலேஜ் ரோட், ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடு புஷ்பா தேட்டருங்க. புஷ்பா தேட்டர்லேருந்து ஒரு 200 to 300 மீட்டர்ஸ்லேங்க நம்ம ஆஃபீஸுங்க. நம்ம ஆஃபீஸுங்க. நம்ம என்ன மாதிரி ப்ராசஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், ஜாப் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ பார்த்தோம்னா டிடிஎஃப் ஸ்டிக்கர்ஸ் அண்ட் வினியல் ஸ்டிக்கர்ஸ். இப்போ நம்ம பிராண்டட் இதெல்லாம் பார்த்துருப்போம். அதுலலாம் பார்த்தோம்னா ரிஃப்ளெக்டிவ் ஸ்டிக்கர்ஸ், ரெயின்போ ஸ்டிக்கர்ஸ், அப்புறம் டிடிஎஃப் ஸ்டிக்கர்ஸ் இந்த மாதிரி இருக்கும். நம்ம எல்லாமே பண்ணிட்டு இருக்கோங்க. டிடிஎஃப், வினியல், ரிஃப்ளெக்டிவ், ரெயின்போ ஸ்டிக்கர்ஸ், பிளாக் அண்ட் ஒயிட், இந்த மாதிரி எல்லா ஸ்டிக்கர்ஸும் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளே தான் ஓனா பண்ணிட்டு இருக்கோம். இதாங்க பார்த்தாலே தெரியுங்க உங்களுக்கு. ஓகே ஓகேங்க. இப்போ அந்த ஸ்டிக்கர் டிசைனிங்லேருந்து எல்லாமே நீங்கள் பண்ணுறீங்களா, இல்லை டிசைனிங் நாங்கள் பண்ணி கொடுக்கணுமா? மேக்ஸிமம் நீங்கள் டிசைன் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா ஓகேங்க. நம்ம மினிமம் ஆர்டர் பார்த்தோம்னா ஒரு 30 மீட்டர்ஸ் 40 மீட்டர்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா டிசைன் பண்ணி நம்மளே பண்ணிக்கலாங்க. ஏன்னா அது நமக்கு ஒர்க் அவுட் ஆகுங்க. சப்போஸ் பார்த்தோம்னா ஒரு 5 மீட்டர்ஸ் 4 மீட்டர்ஸ் நீங்களே டிசைன் ப்ரொசீட் பண்ணிட்டீங்கன்னா ஃபைனாக இருக்கும். ஏன்னா நாங்களே வெளியில் கொடுத்தா டிசைன்ஸ் பண்ணி தான் வாங்கி பண்ணிகிட்டு இருக்கோங்க. ஸோ அதனால காஸ்ட் வைஸ் வந்து நம்ம கொடுக்கறதே ரொம்ப பெஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்ருக்கோங்க. அதுலேருந்து பார்த்தோம்னா இது ரொம்ப மார்ஜினே இருக்காதுங்க நம்ம அந்த மாதிரி பண்ணோம். ஸோ அதனால நம்ம ஓப்பனாக கஸ்டமர்கிட்ட சொல்லி தாங்க பண்ணுறதுங்க எல்லாம். ஓகே ஓகேங்க. இப்போ ஸ்டிக்கர் பிரிண்டிங் பார்த்தீங்கன்னா மினிமம் எவ்வளோ குவான்டிட்டிக்கு ஆர்டர் கொடுத்தா நீங்கள் பண்ணி கொடுப்பீங்க? நான் மினிமம் பார்த்தோம்னா 4 மீட்டர்ஸுங்க. 4 மீட்டர்ஸுங்க, மினிமம் 4 மீட்டர்ஸுங்க. அதில் பண்ணி கொடுத்துக்கலாங்க கஸ்டமர்ஸ்க்கு. இப்போ இன்னைக்கு நான் ஆர்டர் கொடுக்குறேன்னா எவ்வளோ நேரத்தில் உங்களுக்கு சேம் டேஸில் கொடுத்துடலாங்க. இன்னைக்கு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா காலையில் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா ஈவினிங் வாங்கிக்கலாங்க. நைட் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் இல்லை மத்தியானம் வாங்கிக்கலாங்க. ஓகே ஓகே ஓகே. நீங்கள் ஆக்சுவலாக உங்கள் சைடு என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் எங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணி கொடுக்க முடியும்? ஸ்டிக்கர் ப்ரொசீட் பண்ணிடுவாங்க, ரோல் ஃபார்மில் கொடுத்துருவாங்க. ஆக்சுவலாக அதையும் முன்னாடியே சொல்லுங்க. என்னன்னா ரோல் ஃபார்மில் கொடுத்துருவாங்க. ரோல் ஃபார்மில் கொடுத்துருவோம். அதை வந்து கஸ்டமர்ஸ் வந்து அதை கட் பண்ணி அவங்களுக்கு தகுந்த மாதிரி நிறைய ஆமாம் கட்டிங் பண்ணி அவங்க பேஸ் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி தாங்க பண்ணிட்டு இருக்கோங்க. ஓகே ஓகே. ஏன்னா நிறைய பேருக்கு ஸ்டிக்கர் நான் 100 ஸ்டிக்கர் கொடுத்துருக்கேன்னா 100 தனித்தனியாக கட் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படி இல்லைங்கண்ணா. ஆக்சுவலாக வந்து பார்த்தோம்னா நம்ம கட்டிங் வந்து அதுவும் ஒரு ஒர்க்கு தாங்க. நம்ம வந்து பார்த்தோம்னா ஃபினிஷிங் குட்ஸ் மட்டும்தாங்கண்ணா கால்குலேட் பண்ணி போட்டிருக்கோங்கண்ணா. ப்ரைஸ் பெஸ்ட்டாங்கண்ணா. அது ஃபர்தராக வந்து இதெல்லாம் பண்ணோம்னா அதுக்கு தனியாக எக்ஸ்ட்ரா காஸ்டிங் வருங்கண்ணா. கண்டிப்பாக. ஓகே. இப்போ ப்ரைஸ் பெஸ்ட்டான்னு 2-3 தடவை சொல்லிட்டீங்க. என்ன காஸ்ட்? நம்ம பெஸ்ட் ப்ரைஸ் பார்த்தோம்னா மினிமம் வந்து பார்த்தோம்னா 10 மீட்டர்ஸ்க்குள்ளே இருந்துச்சுன்னா 300ங்கண்ணா. 10 மீட்டர்ஸ்க்கு அபோவ் இருந்துச்சுன்னா 280 அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோங்கண்ணா. ஆமாங்கண்ணா, பர் மீட்டருக்குங்கண்ணா. சூப்பர் சூப்பர். எல்லா ஸ்டிக்கருக்குமே இதே காஸ்ட்டுங்களா? எல்லா ஸ்டிக்கருங்கண்ணா. நீங்கள் அந்த 10 மீட்டர்ஸ்க்குள்ளே நீங்கள் என்ன ஸ்டிக்கர் வேணாலும் போட்டுக்கலாங்கண்ணா. இதே காஸ்டிங் தாங்கண்ணா. ஓகேங்க. அதாங்கண்ணா. மேக்ஸிமம் பிடிஎஃப் கொடுத்துட்டா ரொம்ப நல்லதுங்கண்ணா. சூப்பர் சூப்பர். பிடிஎஃப் கொடுத்துட்டா நீங்களே எல்லா வேலையும் முடிச்சு எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துருவோங்கண்ணா. ஓகே. இப்போ நம்ம நிறைய வெரைட்டி ஸ்டிக்கர் பண்ணுறேன்னு சொன்னீங்கல்ல? ஆமாங்க. அது வாஷ் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு லைஃப் கிடைக்குங்க? ஆனால் இப்போ நம்ம ஸ்டிக்கர் பார்த்தோம்னா ஓகே இது பார்த்தோம்னா உங்களுக்கு லைஃப் லாங் வாஷ் கேரண்டி தருவாங்கண்ணா. அதே மாதிரி நம்ம ஆக்சுவலாக எக்ஸ்போர்ட்டு இந்த மாதிரி கொடுக்குறப்ப பார்த்தோம்னா 40 வாட்ஸ் 50 வாட்ஸ் இந்த மாதிரி இது கேட்பாங்க. நம்மக்கிட்ட 50 வாட்ஸ் அந்த மாதிரி சர்டிஃபிகேட் இருக்குங்கண்ணா. அது கொடுத்துக்கலாங்கண்ணா. ஓகே. ஸ்டிக்கர் குவாலிட்டி பாருங்கண்ணா, எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணாலும் ஒன்றும் ஆகாதுங்கண்ணா. ஆக்சுவலாக என்ன இருக்கோ ஆமாங்க, எதுவுமே ஆகாதுங்கண்ணா. என்ன இருக்கு அப்படியேங்கண்ணா. ஓகே ஓகேங்க. இப்போ இது டெம்பரேச்சர் எவ்வளோ டெம்பரேச்சரில் நீங்கள் ஹீட் பண்ணி எடுத்துருக்கீங்க? இது பார்த்தோம்னா நமக்கு 164 செகண்டுங்கண்ணா. பாலிஸ்டர் பொறுத்த வரைக்கும். காட்டனை பொறுத்த வரைக்கும் 195 செகண்ட்ஸுங்கண்ணா. காட்டன் பாலிஸ்டர் ரெண்டு இதுக்குமே நம்ம டிடிஎஃப் வந்து பக்காவாக செட் ஆகுங்கண்ணா. ஆக்சுவலாக அந்த ஸ்க்ரீன் பிரிண்ட்டு இந்த ஸ்டிக்கர் இந்த மெட்டீரியல் தான் செட் ஆகும்னா அந்த மாதிரி இல்லைங்கண்ணா. இது வந்து ரெண்டு காட்டன் பாலிஸ்டர் நைலான் எல்லா மெட்டீரியலுக்குமே செட் ஆகுங்கண்ணா. ஆமாங்க.
லைஃப் பொறுத்த அளவுக்கு பிரச்சனையே இல்லை. லைஃப் பொறுத்த அளவுக்கு பிரச்சனையே இல்லைங்கண்ணா. ஓகே ஓகேங்க, நல்லா இருக்கு. ஸ்ட்ரெச் பண்ணி பார்த்துட்டு அதே மாதிரி நீங்கள் மினிமம் 4 மீட்டர் 5 மீட்டர்னு சொன்னீங்கல்ல. ஆமாம், நாங்கள் வந்து ஒரே ஸ்டிக்கரை தான் அந்த 4 மீட்டர் போட்டு கொடுப்பீங்கன்னா நாங்கள் எத்தனை பேர்? இல்லை, நீங்கள் மினிமம் 5 மீட்டர் ஒரு 5 ஸ்டிக்கர் 4 ஸ்டிக்கர் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அதுவும் பண்ணி தந்துடும். அது பிரச்சனை கிடையாது. ஸ்பேஸ் எல்லாம் வரும்ல, அதெல்லாம் என்ன பண்ணுவீங்க? ஆனால் அது வந்து ஸ்பேஸ் பார்த்தோம்னா நம்ம ஒரு ஸ்டிக்கர் ரெடி பண்ணுறோன்னா அதில் பார்த்தோம்னா ஒரு சின்ன ஸ்பேஸ் இருந்தாலும் அது கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமருக்கு ஏதாவது சைஸ் லேபிள் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி பண்ணனாலும் அந்த மாதிரி ஏதாவது இன்சர்ட் பண்ணி அது கொடுத்துருவோம். அது கொடுத்துரும், கஸ்டமர் அது மாதிரி கட் பண்ணிக்குவாங்க. 5 மீட்டர்னாலும் அதில் கொஞ்சம் வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னு. ஆமாங்க, அந்த ஒரு ஸ்டிக்கர் டெமோ காமிக்கலாங்கண்ணா. நான் பார்த்தோம்னா இது பூமா லோகோங்கண்ணா. இது ஒரு 8 இன்ச்சுங்கண்ணா, ஒரு கஸ்டமர் ஆர்டருங்கண்ணா. இப்போ பார்த்தோம்னா இந்த இடத்துல பூமா லோகோ போட்டு இந்த இடத்துல கேப்லாம் வருது இல்லைங்கண்ணா. இந்த கேப்லாம் ஒரு லோகோங்கண்ணா. இது லோகோ போட்டு கஸ்டமருக்கு ஏதாவது நீட் இருந்துச்சுன்னா அந்த லோகோ என்ன சைஸ், அந்த சைஸ்க்குள்ளே என்ன போட முடியுமோ அதை போட்டு நம்ம கொடுத்துட்றோங்கண்ணா. இப்போ இதெல்லாமே எதுவுமே வேஸ்டேஜ் கிடையாது இல்லைங்கண்ணா. இதில் எதுவுமே வேஸ்டேஜ் இல்லை. ஆமாம், இதெல்லாம் வந்துடுங்க. இதில் உங்களுக்கு ஸ்டிக்கரும் இதாகிடுச்சு, உங்களுக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் வருங்கண்ணா. டிடிஎஃப் பொறுத்த வரைக்கும் இந்த வேஸ்டேஜ் மிச்சம் எவ்வளோக்கு மிச்சம் பண்ணுறோமோ அவ்வளோக்கு ப்ராஃபிட்டுங்கண்ணா. ஆமாங்க, நாங்கள் மீட்டருக்கு தான் போடுறோம். அதனால் நீங்கள் என்ன ஸ்டிக்கர் கொடுத்தீங்கனாலும் நாங்கள் உங்களுக்கு பண்ணி தந்துடுவோம். ஆமாங்க, நாங்களே இப்போ ஏதாவது கேப் இருந்தால் கஸ்டமர் நாங்களே கேட்டுருவோம். இந்த மாதிரி ஒரு சின்ன கேப் இருக்குது, ஒரு 2 இன்ச்சுக்கு ஏதாவது ஒரு ஸ்டிக்கர் இருந்தால் கொடுங்க அப்படின்னு அவங்க என்ன ஸ்டிக்கர் சொல்கிறாங்களோ போட்டு கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க. அதுக்குள்ள நம்ம இதுலேயே தாராளமாக பண்ணி கொடுத்துருவோங்கண்ணா, ஒரு கோட் பண்ணிங்கன்னா. ஓகே, இந்த ஸ்டிக்கர் பிரிண்டிங்லேயே நிறைய பக்கம் லோ ரேஞ்ச் பிரைஸ் ரேஞ்சுக்கெல்லாம் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம பார்த்தோம்னா நம்ம டிடிஎஃப்ல நம்ம வந்து 90% இங்க் 80% இங்க் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கோங்கண்ணா. வெளியிலலாம் பார்த்தோம்னா 80, 90 இந்த மாதிரி ஓட்டுறது இல்லைங்கண்ணா. குவாலிட்டி கம்மி பண்ணுறதுக்காகவே 60, 70 இந்த மாதிரி ரேஞ்சிலெல்லாம் வச்சு ஓட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து டிடிஎஃப் பிரிண்ட் வந்து உடையிறது, இந்த மாதிரி சீக்கிரம் வாஷில் போகிறது இந்த மாதிரி இருக்கும். நம்மளோடது வந்து கேரண்டிடுங்கண்ணா, பக்காவாக கொடுத்துரும். அதுவே இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாக போனோம்னா 100% இங்க் வச்சு பண்ணி தந்துடுவாங்கண்ணா. சூப்பர். எக்ஸ்போர்ட்டுக்குலாம் 100% இங்க் தான் கரெக்டாக இருக்குங்க. ஆனால் 100% இங்க்கு வந்து இந்த ரேட் செட் ஆகாதுங்க. ஆமாம், ரேட்டு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். அதையும் கேட்பாங்க. இல்லை, அதான் குவாலிட்டிங்கண்ணா. நிறைய பேர் வந்து ஸ்டிக்கர் அடித்ததுக்கப்புறம் பிளாக் கலரில் ஆகுங்கண்ணா. அது ஏன் ஆகுது அப்படின்னா இங்கில் வந்து கை வைப்பாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் காஸ்டிங் வந்து அவங்க ஒரு சின்ன காஸ்டிங் பார்த்து பீஸில் விட்டுருவாங்க. அதுதான் விஷயம். ஆமாங்க, கடைசி அவுட்புட் வரப்போ அவங்களுக்கு ஸ்பாயில் ஆகும். ஓகே, இப்போ இந்த நம்ம ஆஃபீஸ் வந்து யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்? ஏன்னா நான் ஒரு 10 டிஷர்ட் வச்சுருக்கேன். ஓகே, 10 டிஷர்ட்டுக்கு நீங்கள் ஸ்டிக்கர் ஓட்டு அதுதாங்கண்ணா விஷயங்கண்ணா. ஏன்னா நம்மளால வந்து இது நம்ம மிஷினை நீங்களே பார்த்தீங்க. இப்போ நம்ம பார்த்து வெளியில் அவுட்புட் வரதே பார்த்தோம்னா 5 மீட்டர் 6 மீட்டர் இருந்தால் தான் அவுட்புட்டே வெளில வருங்கண்ணா. ஓகேங்க. ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் வந்து நம்ம ரீட்டைல் கஸ்டமர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு 10 ஸ்டிக்கர்ஸ் 20 ஸ்டிக்கர்ஸ் இந்த மாதிரி பண்ண முடியாதுங்கண்ணா. நம்மளோட பார்த்தோம்னா மினிமம் ஆர்டர் பார்த்தோம்னா 4 மீட்டர்ஸுங்கண்ணா. 4 மீட்டர்ஸ் 5 மீட்டர்ஸுங்கண்ணா. இந்த மாதிரி ரேஞ்சில் இருந்துச்சுன்னா நம்ம தாராளமாக எடுத்து போய்க்கலாங்கண்ணா. அதாங்கண்ணா, கடைக்காரர் இருந்தாலும் மினிமம் இவ்வளோ கொடுக்குறாங்கன்னா தாராளமாக பண்ணி கொடுத்துக்கலாங்கண்ணா. ஓகே ஓகேங்க. ஏன்னா அடுத்த நம்ம ஆளுங்க அதுதான் கேட்பாங்க, எனக்கு இந்த ஸ்டிக்கர் போட்டு ஒரு 10 டிஷர்ட் மட்டும் 10 அதாங்கண்ணா அப்படிம்பாங்க. அதனால வந்து இதெல்லாம் தாராளமாக பண்ணிக்கலாங்கண்ணா. இப்போ அதுவே பார்த்தோம்னா நம்ம ரிஃப்ளெக்டிவ் பண்ணிட்டு இருக்கோங்கண்ணா. ரிஃப்ளெக்டிவ் டொமஸ்டிக் மார்க்கெட்டு அந்த ரிஃப்ளெக்டிவ் ரேட்லாம் பார்த்தோம்னா 2 ரூபா 3 ரூபா நிற்கிறாங்க. நம்ம பார்த்தோம்னா ஓப்பன் ப்ரைஸாக பண்ணுறோங்கண்ணா. ரிஃப்ளெக்டிவ் ஸ்டிக்கர்ஸ்லாம் பார்த்தோம்னா அடிடாஸ் லோகோ டொமஸ்டிக் மார்க்கெட்டோடதுங்கண்ணா. டொமஸ்டிக் மார்க்கெட்டோடது பார்த்தோம்னா 1 ரூபா 10 பைசா, 1 ரூபா 20 பைசா. நைக் லோகோலாம் பார்த்தா 90 பைசா. பூமா லோகோலாம் பார்த்தா 1 ரூபா 90 பைசா 80 பைசா இந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா. எல்லாமே பெஸ்ட் ப்ரைஸில் தாங்கண்ணா பண்ணி கொடுக்குறாங்கண்ணா. ரிஃப்ளெக்டிவ் ஸ்டிக்கரில் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, ரிஃப்ளெக்டிவ் ஸ்டிக்கர் அது பார்த்தோம்னா ரெயின்போ ஸ்டிக்கர்னா அது மார்சலில் ரெயின்போ ஸ்டிக்கர்னு சொல்லிட்டுங்க. இது வந்து நீங்கள் ஃபோனில் வந்து நம்ம ஃபோட்டோ எடுக்கிறப்ப பார்த்தோம்னா ஒரே நிமிஷம்னா அப்படியே ஃபோட்டோ எடுத்தே காமிச்சிடலாம். நார்மலாக பாருங்கள், ஃபோன் ஜூம் பண்ணுங்க. ஓகேவா? ரெயின்போ ஸ்டிக்கர்ஸுங்கண்ணா. இதெல்லாம் பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுக்குறோங்கண்ணா. நார்மலாக பிளாக் அப்புறம் பிளாக் ஸ்டிக்கராக இருக்கும். நம்ம ஃபர்தராக வந்து நைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுங்க. லைட் அடித்தாலே ரிஃப்ளெக்ட் ஆகுங்க. ஓகே ஓகேங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தோம்னா ட்ரெண்டிங்னா ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸுங்க. லியோ, அப்புறம் நருட்டோ, லியோ காயின், இதெல்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்னா. இதெல்லாம் கிட்ஸு ட்ரெண்டிங்னா. மார்வெல் இதெல்லாம், நருட்டோ இதெல்லாம். இப்போ லியோ வந்து ரீசெண்ட் ட்ரெண்டிங்னா. நிறைய பேர் இது ஆர்டர் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஆமாங்க, இதெல்லாம் வந்து
எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாகுங்க. நீங்கள் என்ன ஸ்டிக்கர் கொடுத்தாலும் போட்டுக்கலாங்க. மினிமம் 5 மீட்டர்ஸுங்கண்ணா. என்ன ஸ்டிக்கர் கொடுத்தாலும் போட்டுக்கலாங்க. பிடிஎஃப்ல கொடுத்தா போட்டுக்கலாங்கண்ணா. சப்போஸ் அப்படி இல்லைனாலும் டிசைன் வந்து நம்மளே பண்ணுறதுனால பண்ணிக்கலாங்கண்ணா. பட் ஆனால் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஆகுங்க. தாராளமாக எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லக்கூடாதுங்கண்ணா. எல்லாமே பண்ணுவோங்கண்ணா. ஆனால் அதுக்கான சார்ஜஸ் வரும். இதே மாதிரி சைஸ் லேபிள்லாம் பாருங்கண்ணா. சைஸ் லேபிள்லாம் பார்த்தோம்னா வெளியில் இதில் போட்டோம்னா உடையுங்கண்ணா. நம்மளோட பார்த்தோம்னா அதெல்லாம் உடையாதுங்க. சைஸ் லேபிளில் பக்காவாக இருக்குங்கண்ணா. ஓகேங்க. இதுவும் நல்ல லைஃப் கிடைக்கும் இல்லைங்களா? இதெல்லாம் தாராளமாக லைஃப் கிடைக்கும். இதெல்லாம் லைஃப் லாங் வருங்க. இந்த ஸ்டிக்கர் பொறுத்த வரைக்கும் நமக்கு லைஃப் லாங் யூஸ் பண்ணுறது தாங்க. ஏதோ ப்ராப்ளம் வரலாம். ஆமாங்க, ஸ்டிக்கரில் வராதுங்க. சூப்பருங்க. நைக்கு, ஃபெராரி, போர்ச்சே, அது இந்த பிளாக் கலர் நல்லா ஹைலைட் பண்ணி கொடுக்குது. எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டியில் பண்ணித்தராங்க ப்ரோ. எதுவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் பண்ணித்தரோம். ஏன்னா மக்கள் வந்து நிறைய பேர் ப்ரோ எனக்கு அங்கே அப்படி கிடைக்குது அப்படி, அதெல்லாம் இல்லைங்க. என்ன மேட்ருன்னா இந்த இங்கு கை வைப்பாங்க உங்களுக்கு கடைசியாக. ஆமாம், குவாலிட்டி வைஸில் காம்ப்ரமைஸ் எல்லாம் பண்ணித்தரோங்க. அவ்வளோதாங்க. ஏன்னா ஒரு 2 ரூபா 3 ரூபா எச்சு கம்மி கொடுக்கறது விஷயம் இல்லை. எனக்கு லைஃப் டைம் இல்லை, எச்சு கம்மி கொடுக்க மாட்டாங்க. இந்த திருப்பூரை பொறுத்த வரைக்கும் நான் டிடிஎஃப்ல மார்க்கெட்டில் பெஸ்ட் ப்ரைஸ் தரேங்கண்ணா. இதை யாருமே இந்த ப்ரைஸ்லாம் தரதில்லை, தரவும் மாட்டாங்க. இந்த குவாலிட்டி அவ்வளோதாங்க. எல்லாரும் பார்த்தோம்னா 400 450 ரூபா ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம அந்த ரேட்டில் இல்லை, இதே ரேட் தாங்க. 280 மினிமம் வந்து 10 மீட்டர்ஸ்க்கு மேலே போனால் 280ங்க. 5 மீட்டர்ஸ் 10 மீட்டர்ஸ்க்குள்ளே இருந்துச்சுன்னா 300ங்க. அவ்வளோதாங்க. அப்போ திருப்பூர் மார்க்கெட்டை அடிச்சிட்டீங்க. அதெல்லாம் தாராளமாக பண்ணிடலாங்க. சிறப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கார்மெண்ட்ஸ் ஓரியன்டாக இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான விளாக் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன அளவில் நீங்கள் ஷாப் வச்சு நீங்கள் உங்கள் பிராண்டை ப்ரொமோட் பண்ணணும்னு நினச்சாலும் தாராளமாக இவங்ககிட்ட ஸ்டிக்கர்ஸுக்கு கான்டாக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தென்றல்கிற யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி ஒரு நல்ல விளாக்ல சந்திப்போம். அண்டில் தென் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் பிரகதீஷ். தேங்க்யூ ப்ரோ.